ஒரு குழந்தை தன்னோட முதுகு நரம்பு எலும்புக்காக அதாவது தசை நார் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்குது. அந்த ப்ராப்ளத்துக்காக ஹெல்ப் கேட்டிருக்காங்க. உங்களால் முடிஞ்ச ₹1 பண்ணால் மட்டும் போதும். ₹1 பண்ணுறது நீங்கள் வந்து எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், அதுக்காக நம்ம சும்மா ஒரு பயணம் சேனல் மூலிமா தரலனாலும் நம்மளோட மனசில் ஒரு ஈரம் இருக்கும். அந்த ஈரத்துக்காக ₹1 முடிஞ்ச அளவுக்கு ₹10 பண்ண ட்ரை பண்ணுங்கள். ₹10 எல்லாருமே சென்ட் பண்ணால் நம்ம வந்து ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றலாம். அதுக்காக இதுக்கப்புறம் வரக்கூடிய அவங்க அம்மா பேசுவாங்க. அந்த வீடியோ நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு 1.25 வயசு வரைக்குமே அவள் நிற்கலங்கவும் தான் நாங்கள் வந்து தீவிரமாக பார்க்க ஆரம்பித்தோம் ட்ரீட்மெண்ட்டு. சிஓ கொடுத்தா நின்றுவா அப்படிங்கிற மாதிரி தான் நாங்களும் மூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். எஸ்எம்இன்னு ஒரு டைப் 2 ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபின்னு ஒரு ரேர் ஜெனட்டிக் டிஸார்டராக உங்கள் குழந்தை அஃபெக்ட் ஆகிருக்காங்க. டைப் 2 பொறுத்த வரைக்கும் என்னென்னாங்க, குழந்தை நிற்காது, நடக்காது, எதுவும் பண்ணாது, மற்ற எல்லாம் பண்ணும். நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், 2 பேரும் பேங்க் எம்ப்ளாயி. பட் எங்களால் அது முடியாது. அதனால எப்படியாவது இதை வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ப்ளஸ் கவர்மெண்ட் சைடும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் வேணும்னு கேட்குறோங்க. அவங்களோட ஃபோன்பே, கூகுள் பே எந்த ஒரு பேவாக இருந்தாலும் அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பண்ணலாம். கோடு ஸ்கேன் பண்ண முடியாதவங்க அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணலாம். அந்த குழந்தை காப்பாற்றுறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். சும்மா ஒரு பயணம் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேம் டைம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தாறு மாதிரி தக்காளி சோறு மாதிரி இருக்கக்கூடிய இந்த நாட்டுக்கோழி குழம்பை செய்ய போகிறது என்னோடய அம்மா தான். நீங்கள் இது வரைக்கும் சிட்டியில் டவுனில் இருக்கவங்க எல்லாருமே நிறைய பேர் அம்மியில் அரைக்கிறத மறந்துருப்பீங்க. ஆனால் அம்மியில் அரைச்சி சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அதே சமயம் டேஸ்ட்டும் வந்து செமையாக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு விழுது தான் ஃபஸ்ட்டு அரைச்சிட்ருக்கோம். நம்ம எந்த ஒரு சிக்கன் ரெசிபி செஞ்சாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் செய்கிறதே இல்லை. அதுக்காக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்காமல் அதை அரைக்க போகிறோம். அதை அரைச்சி எடுத்துக்கங்க. என்னென்னலாம் இதுக்கு தேவை நாட்டுக்கோழி குழம்புக்கு அப்படின்றத ஸ்கிப் பண்ணாமல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. நாம் கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சிக்குவோம். சோம்பு எதுக்குன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஹெல்த்துக்காக தான், ஜீரணசக்திக்காக நம்ம சீரகம் போடுவோம். சோம்பும் ஜீரணசக்தி பண்ணுறதுக்காக நம்ம சோம்பு யூஸ் பண்ணுறோம். காஞ்ச மிளகாய், நம்ம வந்து காஞ்ச மிளகாயை நல்லா போட்டு வாண்டலில் வறுத்து எடுத்த காஞ்ச மிளகாயை லைட்டாக தண்ணி கலந்து சேர்த்து அரைக்கும் போது அது வந்து ஒரு மசால் மாதிரி கிடைக்கும். அதாவது மிளகாய் மசால் மாதிரி வறுத்து எடுத்து அது மிளகாய் மசால் மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துப்போம். காரசாரமாக இருக்க போது நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு வாங்க. இது வந்து செம்மையாக இருக்க போது அந்த அரைக்கக்கூடிய அந்த இது பார்க்கும்போதே செம்மையாக இருக்குதுல்ல. அப்பப்போ இந்த மாதிரி காட்டினா தாங்க கொஞ்சம் ஜல்சாவாக இருக்குது. இந்த மாதிரிலாம் காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து சமையல் செய்கிறத பார்த்தா தான் வந்து ஒரு மைண்ட் செட்டே வருதில்ல. ஆமாம், அது எல்லாருக்குமே வந்து ஒரு நார்மலான ஒரு மைண்ட் செட் தான். எனக்கே அந்த மாதிரி தான். ஒரு வீடியோ நடந்துகிட்டு இருக்கும்போது சைடில் இருக்கிற குருவி, பச்சைக்கிளி அதெல்லாம் காட்டினா தான் வந்து செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி வந்து காட்டவும் முடியல. ஏன்னா அங்கே குருவி, பச்சைக்கிளியெல்லாம் என் வீட்டானே. அதனால் கொஞ்சம் எடிட்டிங்கில் மட்டும் ஒரு கொஞ்சமாக போட்டு அப்படி காட்டிருக்கோம். இது வந்து தனியா வந்து நம்ம நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம். தனியா வந்து பார்த்திங்கன்னா தூள் நமக்கு வந்து கிடைக்குது. அந்த தனியா தூள் நம்ம போடணுன்னு அவசியம் இல்லை. நாம் வந்து அரைச்சி எடுத்துப்போம். அது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அரைச்சிக்கிறதுல நமக்கு என்ன போய் கிடக்குது, எப்படியும் அம்மியில் தான் ஆட்டி செய்யணும்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அம்மிலே செஞ்சுப்போம். நாம் தனியா வந்து நல்லா அரைச்சி தனியா தூள் மாதிரி அழகாக மசால் மாதிரி எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கின்னு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அரைச்சி எடுத்த தனியா ரெடி ஆகிடுச்சு. நாம் அரைச்சி எடுத்துக்கிட்ட இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், தனியாத்தூள் மற்றும் சோம்பு அதோட கலவையை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துப்போம். கருவேப்பிலை பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் தேவைப்படுது. வெங்காயத்தை போல் சேர்த்துக்கிறதுக்காக தக்காளியும் கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா அந்த சுவை, அந்த டேஸ்ட் வரணுன்றதுக்காக. ஏன்னா நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம் இல்லையா, எல்லாமே இருந்தால் தான் ரெசிபிஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு வானலை வச்சுப்போம். அந்த வானலில் வந்து நல்லா செக்கு ஆட்டின ஒரு நல்ல எண்ணெய் ஊற்றுவோம். ஊற்றிட்டு அதுக்கு மேலே பட்டை, லவங்கம் அதை போட போகிறோம். போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். இதுதான் நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துப்போம். பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலையை கொஞ்சமாக தூவி அப்படியே கொஞ்சம் அதையும் வறுத்துப்போம். நல்லா அடுப்பு வந்து கொஞ்சம் புகை வர மாதிரி இருக்குதுமா, கொஞ்சம் தீ மூட்டுமா. இப்போ தான் வந்து ஓரளவு புகை கம்மியாக இருக்குது. தக்காளியை போட்டு நல்லா வணக்கிப்போம். நல்லா
வணக்கிறது மூலிமா நமக்கு என்னென்னா அந்த ரெசிபியெல்லாம் வந்து செமையாக உள்ளே ஏறும். அந்த அப்போ தான் வந்து சிக்கன் பீஸ் கொட்டும்போது அது மேலே செமையாக இருக்கும் சாப்பிடவே. சொல்லறதுக்கே எனக்கு வந்து அப்படியே இமேஜின் பண்ணவே செமையாக இருக்குது. சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியலையே. இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சுங்க. இஞ்சி பூண்டு விழுது தான் வந்து ஃபஸ்ட்டே போட்டுறோம். நம்ம ஃபஸ்ட்டே போட்டால் இஞ்சி பூண்டு விழுது வந்து தீஞ்சிடும். அதனால் வந்து நம்ம கடைசியாக போடுறது நல்லது. இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன போடலன்னா நாட்டுக்கோழி தான் உள்ளே கொட்டி வேக வைக்க வேண்டியது தான். வெட்டி வச்ச நாட்டுக்கோழி சுவை தரக்கூடிய இந்த நாட்டுக்கோழியை நீங்கள் பார்க்கும்போதே நாக்கு ஊறுங்க. அந்தளவுக்கு நம்மளோட நாக்கில் தண்ணி சொட்ட சொட்ட சாப்பிட போகிறோம். அந்தளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கும் கணக்குப்படி பார்த்திங்கன்னா 2 கேஜி இருக்குது. நான் ஒரு 1/2 கேஜின்னா கூட அப்போ ஒரு 1/2 கேஜி ஓகே. காலையில் வரைக்கும் மீறும். செமையாக சாப்பிட்றலாம். பார்க்கவே வந்து செமையாக இருக்குது. ஒரு கலக்குங்க. எங்கள் அம்மா வந்து கலக்குறாங்க. அது கலக்கி முடிச்சுட்டு என்னென்ன ரெசிபிஸ் இருக்கோ அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. சிக்கன் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவீங்க. சிக்கன் நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிட்றதுக்கான இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. அந்த டேஸ்ட் வந்து மசாலா டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அதே சமயத்தில் நிறைய கறி பீஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுனால சிக்கன் சாப்பிட்றோம். அதே நாட்டுக்கோழியில் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எலும்பெலும்பாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். அந்த ரசம் வந்து நம்ம அந்த தண்ணி ஊற்றிட்டு அதெல்லாம் மசாலா போட்டுட்டு ரசம் எடுத்து குடிக்கும்போது அந்த ரசத்தை குடிக்கவே செம்ம அருமையாக இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு ரசத்தை நீங்கள் குடிச்சிருக்கீங்களா? அது வரைக்கும் குடிக்காதவங்க இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா கிட்ட சொல்லுங்கள். ஒரு சிம்பிளான மெத்தடில் செமையாக செய்யக்கூடிய இந்த சிக்கனை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதுங்க. இப்போ நம்ம வந்து கல்லுப்பு போட்டு நல்லா வந்து வேக வச்சுப்போம். தண்ணி சிறிதளவு நம்ம ஊற்றிட்ட அப்புறம் நாம் கப்புன்னு போட்டு மூடி வைப்போம். கப்புன்னு தான் தாங்க சும்மா டம் பிரியாணி மாதிரி சும்மா செம்மையாக இருக்கும். ஒரு கொஞ்ச நேரம் மூடி வச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுப்போம். செம்மையாக கொதிக்கிற சவுண்டு செம்மையாக கேட்குது எனக்கு. இது வரைக்கும் அம்மா என்னம்மா எடுத்துடலாமா? இப்படி எடுத்துட்டாங்க எங்கள் அம்மா. செம்மையாக கொதிக்குதுங்க. வேறு லெவலில் சிக்கன் பீஸ். ஸ்மெல் வந்து செம்மையாக வருது. செம்மையாக இருக்குது. அப்படியே பார்க்கவே வந்து இப்படி இருக்குதுன்னா நம்ம ஸ்மெல் பண்ணதுக்கே இப்படி இருக்குதுன்னா சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படியே செம்மையாக இருக்குது பார்க்கவே. சிக்கன் பீஸ்லாம் வந்து செம்மையாக வெந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணுவோம். மசாலா ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அரைச்சி எடுத்த நல்ல மிளகாய் இருக்குது இல்லையா? அந்த மிளகாயை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தூவிப்போம். அந்த மிளகாயை தூவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இருக்கிற மசாலாலாம் போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து மிளகாயை வந்து நம்ம தூவிக்க போகிறோம். மிளகாயை தூவிட்ட அப்புறம் அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிப்போம். ஏன்னா அந்த ரெசிபிஸ்லாம் உள்ளே இறங்கணும். மிளகாயோட அந்த காரசாரமான செமையாக ஒரு இருக்குது. ஐயோ வாசனை வேறு மூக்கு தொலைக்குதுங்க. இப்போ தான் அந்த தனியாத்தூள் போட போகிறோம். தனியாத்தூள் போட்டால் இன்னும் வாசனை அதிகரிக்கும். அதே சமயம் டேஸ்ட்டும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். தனியாத்தூள்ன்றது அரைச்சி வச்ச தனியாத்தூள். அந்த தனியாத்தூளை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண அதுதாங்க வந்து ஒரு செமையாக வந்து ஒரு ரெசிபி தாங்க. இது பார்க்கும்போதே எப்படி தெரியுது? அப்படியே அந்த கொதிக்கிற சவுண்டு அதெல்லாம் கேட்கும்போதே நமக்கு வந்து அந்த குழம்பு ரசத்தை வந்து குடிக்கணும்னு தோணுது. நான் குடிக்க தான் போகிறேன். குடிச்சிடலாம் விடுங்க. அவ்வளோதானே. சோம்பு போட்டு நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சு சோம்பு மட்டும் நம்ம வந்து மேலே தூவி விடுறோம். இதில் சிக்கன் மசாலா அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிக்கன் பொடி அதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ணவே கிடையாது. எல்லாமே வந்து நம்ம வீட்டில் கிடைக்கிறது தான். மஞ்சத்தூள் போட்டுப்போம். மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறமா நாம் கொஞ்சமாக நல்லா வந்து கொத்தமல்லியை வந்து மேலே தூவி விடுவோம். ஏன்னா கொத்தமல்லி தூவினா தான் நல்ல ஒரு ஸ்மெல்லிங்கும் செமையாக இருக்கும். அதே போல் ஒரு குழம்பு ஆனதுக்கான ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரணுன்னா கொத்தமல்லி தூவினா தான் செமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கறி குழம்பு, நாட்டுக்கோழி கறி குழம்பு. இப்போ மூடி வச்சுட்டு நம்ம இறக்கிட்டா போதும். அவ்வளோதாங்க. என் அம்மா லைட்டாக வந்து என் கையில் போடுறாங்க. செம சூடாக தந்துச்சு எங்கள் அம்மா. என் அம்மா செஞ்ச நாட்டுக்கோழி குழம்பானது ரெடி ஆகிடுச்சு. அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வா செம்ம டேஸ்ட் மாமா, நிஜமா செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாக்கெலாம் சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. என் அம்மாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கோழி செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அம்மியிலலாம் அரித்து செம்மையாக செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் வந்து என் அப்பாவை நானும் வெளுத்து கட்ட போகிறோம். பாய். என் அம்மா செஞ்ச சிக்கன் பீஸ் நாட்டுக்கோழி சிக்கன் ரெடி. சத்தியமாக பிரமாதமாக இருக்குது. வீட்டில் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. களி செஞ்சு சாப்பிடுங்க. இது களியோட சாப்பிட்றேன்.
கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது செம்ம ஃப்ளேவர் செம்ம காம்பினேஷன்